வெல்கம் டு தவாரி லைஃப் ஸ்டைல் அக்டோபர் ஃபெஸ்ட் வீடியோ பார்ட் 2. எப்படி காஸ்டியூம் எல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்தாச்சா? ஆக்சுவலாக வந்து நான் அக்டோபர் ஃபெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 7-8 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஆனால் இங்கே வந்து எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணது கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அது என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பின்னாடி தெரியுது பாருங்க, டோபோகன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி. ஆக்சுவலாக வந்து இப்போதைக்கு வந்து இது குழந்தைங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படியே டே ப்ராக்ரஸ் ஆக இது செம ஃபன்னாக இருக்கும். இது வந்து ஒரு ட்ரிக்கியான ஆக்டிவிட்டி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி ஓடிட்டு இருக்கும். அதில் நீங்கள் ஜம்ப் பண்ணி கீழே விழுகாமல் மேலே போகணும். இதே இந்த ஆக்டிவிட்டி நான் தூரமாக நின்று நிறையா தடவை பார்த்துருக்கேன். பொத்துன்னு விடுவாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். நம்ம பின்னாடி வந்து இந்த ஆக்டிவிட்டியை கவர் பண்ணுவோம். நான் இதை பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து நீங்கள் அக்டோபர் ஃபெஸ்ட் வர்றீங்கன்னா ஒரு சில சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். பெரிய பேக் பேக் எடுத்துகிட்டு வராதிங்க. உள்ள அலௌடு கிடையாது. பாட்டில்லாம் உள்ள இட்டு வர அலௌடு கிடையாது. சப்போஸ் நீங்கள் மறந்து பேக் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கனாலும் இங்கே ஒரு சின்ன ஒரு ஹட்டு மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் பேக்கை கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, பேக் எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அக்டோபர் ஃபெஸ்ட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு நைட் வந்து ஒரு மாதிரி கிறுக்குன்னு இருக்கும் போது பேக்கை மறந்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அது தேவையில்லாத தலைவலி. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பேக் பேக்லாம் இது எட்டு வராதிங்க. சும்மா ஒரு பவுச் மாதிரி எட்டுவாங்க. அப்புறம் வந்து கண்ணாடி பாட்டிலாம் இது எட்டு வராதிங்க. மற்றபடி வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுட போகிறோம். ஆல்ரெடி அவமானப்படுத்திட்டேன் என் பொண்டாட்டி. எப்படி நீ சுட போகிறதில்ல, வீடியோ ஷூட் பண்ண தான் நான் வந்தேன் பண்ணுன்னு அவங்க மூஞ்சில் கறி பூசுகிற மாதிரி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே நடுவில் சுட்டோம்னு வச்சிங்களே, நமக்கு இங்கே ஒரு ஃபோட்டோ பிடிக்கும். என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சான்ஸ் மிஸ்ஸு. Also. Hin, also hochstellen, so. Ja. Und jetzt rüber, fest runter. Ja, rauf und zurück, genau. Okay. அவமானப்பட்டன் திருப்பி எப்படி லோட் பண்ணுறேன்னு தெரியாமல். நான் மிஸ்ட் 5 ஷாட்டு ட்ரை பண்ணேன். 3 ஷாட் ஆல்மோஸ்ட் வந்து சென்டரில் போயிடுச்சு. 2 ஷாட் மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒவ்வொரு தடவை சொல்கிறேன்ல, அதுக்கு வந்து €1. அதனால் இப்போ ஆல்ரெடி €5 இதுக்கு செலவு பண்ணியாச்சு. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா ட்ரை பண்ணுறாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க விவரமாக ஃபோட்டோ வேணாம், கீ செயின் மாதிரி ஒன்று இருக்குது, அதை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. சுட்டுட்டாப்பா, ஃபஸ்ட்டு சுட்டுட்டா. இதில் வந்து அவங்க 6 சான்ஸு, நான் 6 சான்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து இந்த இங்கே இருக்கு பாருங்க, இந்த நடுவில் அடிச்சிருந்தா நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருப்பாங்க. மிஸ் பண்ணிட்டோம். 5 அட்டெம்ப்ட் பண்ணோமா, நான் சொன்ன மாதிரி மேலே 2 போயிடுச்சு, இங்கே 3 ஆல்மோஸ்ட் அடிச்சிருக்கலாம். 2வது வந்து ஈஸியாக இருந்தது. 2வது வந்து பார்த்திங்கன்னா அந்த சும்மா ஒரு கீ செயின் மாதிரி இருந்தது, அதை சொல்கிறது தான் இருந்தது. அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. 6 அட்டெம்ப்டில் 4 அட்டெம்ப்டில் கரெக்டாக அடிச்சிட்டேன். இதுக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு €15 செலவாயிருச்சு. ஏன்னா இதுக்கு ஒரு €5 செலவாயிருச்சு. அப்புறம் அந்த கீ செயின் அடித்ததுக்கு ஒரு €10 செலவாயிருச்சு. அடிச்சுட்டு சன்மானம் என்ன கொடுத்தாங்கன்னா, அந்த சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பான்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுத்தாங்க. ஒரிஜினல் பூ இருந்தால் கூட பரவாயில்ல, பிளாஸ்டிக் கொடுத்தாங்க. பரவாயில்ல, இது நமக்கு கிடைச்ச ரிவார்டு. அதை வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்க போகலாம் வாங்க. பெரிய நேர பரம்பரை, சட்டையில ரோசாப்பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. One eternity later. ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸில் வந்து லக்கிலி வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த பியர் ஹாட் வந்து புக் பண்ணி கொடுத்தானுங்க. ஆக்சுவலாக வந்து உள்ளே எவ்வளோ ஃபன் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் புரியாது. உள்ளே வந்து இருந்து பார்த்தா தான் புரியும். நீங்கள் ஃபாரினராக இருந்தாலும் சரி, ஜெர்மனிக்கு வர பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஜெர்மனியில் வேறு சிட்டியில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த அக்டோபர் ஃபெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உள்ளே என்னென்ன பண்ணோம், எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி இப்போ போடுறேன் பாருங்கள். அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் சொன்னேன்ல காலையில் டோபோகன், அதை ட்ரை பண்ண போகிறோம். சரியா? செம்ம ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். மண்ணை கவர்னா இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிக்கிறனா அப்படிங்கிறத பார்க்கலாம்.
சொன்னேன்ல பின்னாடி பாருங்கள் ஃபன் பண்ணிருக்கானுங்க. ஆக்சுவலாக இந்த ஆக்டிவிட்டி வந்து தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். உள்ளே போய் விளாண்டு பார்த்தா தான் வந்து அதோட கஷ்டம் தெரியும். நான் இது வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணதே இல்லை, இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்ன ஒரு கன்வேயர் பெல்ட்டு வேகமாக சுற்றுது, காலை வச்சா அழகாக மெயின்டைன் பண்ண போயிடலான்னு ஒரே ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சா மண்ணை கவிட்டேன். கீழே என்ன நல்லா ஒரு மேலே தூக்கி கொண்டு போய் நல்லா வந்து சர்க்கிள் மாதிரி கூட்டு வந்தானுங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து இதை பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன், இதெல்லாம் சப்ப மேட்ரு ஈஸியாக பண்ணிடலான்னு. பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதில் இருக்கிற கஷ்டம் என்னன்னு சொல்லி. இப்போ அடுத்த வந்து டாய்ஃபுல் ராட்னு ஒன்று இருக்குது, அது இதோட செமையாக இருக்குமா, அதையும் ட்ரை பண்ணலாம் வாங்க. பின்னாடி தெரியுதுல்ல, அதுக்கு பேர் தான் வந்து டாய்ஃபுல் ராட். இதில் ஹைலைட் என்னன்னா, அது ஒரு வீல் மாதிரி சுற்றிட்டே இருக்கும். அதில் வந்து நடுவில் உட்காந்துருக்கணும். அந்த வீல் சுத்த சுத்த சர்க்கிட் யார் கீழே வராமல் கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஆக்சுவலாக உள்ளே வந்து செம க்ரௌடாக இருக்கும். இப்போ டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போவோம், நமக்கு உட்காரதுக்கு இடம் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க, உள்ளே போகலாம். Los neigt das südliche Italien an nördliche Italien. Ja, dann waren es nur noch 6, 5. Hier, Junge. Schauen wir, was die Frisuren so hergeben. Die Olle ist eine Fußballerin. Damenmannschaft FC Bayern. Haben einen Kopfball. Das Seil über den Kopf nach außen, jawohl. Über den Hals, über den Kopf nach außen. Sehr gut macht ihr das. Seid ihr Profis. Wunderbar. ஆக்சுவலாக நானும் இடம் கிடைக்கும் தான் பார்த்தேன், கடைசி வரைக்கும் இடம் கிடைக்கவே இல்லை. ஆனால் இது பார்க்குறதுக்கே செம ஃபன்னாக இருக்குது. இந்த வருஷம் முடியல, நெக்ஸ்ட் வருஷம் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், இந்த வருஷம் அக்டோபர் ஃபெஸ்ட்டோட கவரேஜ் முடிஞ்சுது. ஆக்சுவலாக இங்கே நிறையா இருக்குது காட்டுறதுக்கு, என்னால் வந்து எல்லாத்தையும் காட்ட முடியல. அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது இந்த அக்டோபர் ஃபெஸ்ட் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வழக்கமாக சொல்கிறது தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.